மரியாதையே வாழ்க. அன்பான மரியணிக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் மாதாவை பற்றி 7 அரிய செய்திகள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். உங்களுக்கு இந்த தொடர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர், ஊர் அதை டைப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வருஷம் முழுசும் மாதாவை பற்றிய அரிய செய்திகள் தினம்தோறும் அனுப்பப்படும். அன்பார்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு புனிதர்கள் மாதாவை பற்றி கூறிய மிக அழகான கருத்துக்கள் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இன்றும் அதே போல் ஒரு கருத்துகள். புனித பனவந்தூர் அவர் சொல்கிறார், இறையரசை நாடும் அனைவரும் கேளுங்கள், பரிசுத்த கன்னிமாமரியை மகிமைப்படுத்துங்கள், நீங்கள் வாழ்வையும் நித்திய மீட்பையும் கண்டடைவீர்கள். யார் யார் இறையரச நாடணுமோ போய் சேரணுமோ அவங்க எல்லாம் மாதாவிடம் பாருங்கள்ன்றாரு சிஸ்டர் பனவந்தூர். புனித சியன்னா பெர்னார்தின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் பாவத்துக்கு பிறகு கடவுள் மனிதனை அழிக்காது விட்டது இந்த புனித கன்னிமாமரி தாய்க்காகவே. ஏனெனில் அவர்கள் அந்த மனித குலத்திலிருந்து பிறக்க வேண்டுமென ஏற்கனவே குறிக்கப்பட்டிருந்தது. அப்போ பாவத்துக்காக கடவுள் இந்த மனித குலத்தையே அழிக்காமல் ஏன் விட்டார்னா மாதாவுக்காக தான். மாதா பிறக்கலைன்னால் ஆண்டவர் இயேசு எப்படி வந்திருப்பார்? அதற்காக இந்த மீட்பு திட்டத்திற்காக மாதா பிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த மனித குலத்தை முழுமையாக அழிக்காமல் விட்டார். நோவாப்பேடைக்குள்ளே போன மனித குலம் அதுக்கப்புறம் தான் தப்பிச்சிச்சு. அதுக்காகவே மாதாவுக்காகவே மனித குலம் அழிக்கப்படாமல் இருந்தது. எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்கள், சியன்னா பெர்னார்தின். அடுத்ததாக, பழைய ஏற்பாட்டில் கடவுள் அருளிய சகல இரக்கச் செயல்களும் இம்மகா பரிசுத்த கன்னிமரி தாயை முன்னிட்டே வழங்கப்பட்டன என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்கிறார் புனித சியன்னா பெர்னார்தின். பழைய ஏற்பாட்டில் கடவுள் அருளிய சகல இரக்கச் செயல்களும் இந்த தாய்க்காக அவங்களை முன்னிட்டுத்தான் வழங்கப்பட்டன. புனித பெர்னார்து சொல்கிறார். பெர்னார்து எல்லாருக்கும் தெரியும், மாதாவை மிக நேசித்த புனிதர். மாதா புனித பெர்னார்தை மிக நேசித்தாங்க. அவர் சொல்கிறார், இறையருளை தேடுங்கள், அதனை மாமரியை கொண்டு தேடுங்கள் என்று அறிவுறுத்தியது சரிதான். அதன் பொருள் என்னவென்றால், இறையருளை இழக்கும் அவலம் நமக்கு ஏற்பட்டால் நாம் அதனை மீண்டும் பெற தேட வேண்டும். தேவ அன்னை மூலம் நாம் தேட வேண்டும். ஏனெனில் நாம் அதனை இழந்து விட்டோமாயினும் அந்த தாய் அதனை கண்டடைந்தவர்கள்ன்றார். அப்போ இறையருளை தேடுங்கள், அதை மாதாவை கொண்டு தேடுங்கள்ன்றார். ஏன்னா மாதாதான் இறை அருளால் நிரம்ப பெற்றவர்கள். லூக்காஸ் அதிகாரம் 1:30 கப்ரியேல் தூதர் மாதா கிட்ட தானே சொன்னார், மரியே அஞ்சாதீர், நீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் அப்படின்னு சொன்னார். அப்போ கடவுளினுடைய அருள் நமக்கு வேண்டும்னா மாதா கிட்ட தான் போகணும். மாதா கிட்ட தான் போகணும். ஏன்னா கடவுள் மாதா கிட்ட தான் அந்த இறை அருளை ஒப்படைச்சிருக்கார். அந்த தாய் வழியாக தான் ஆண்டவர் இயேசு வந்தார். அப்போ அந்த தாயை ஒதுக்கிட்டு நேரடியாக ஆண்டவர்கிட்ட போனாங்கிறது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரானது. ஆக அருள் வேண்டுவோர் தேவத்தாயை நாட வேண்டும். அதனால் புனித பனவந்தூர், புனித சியன்னா பெர்னார்டின், புனித பெர்னார்து இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், மிகப்பெரிய அறிஞர்கள். அவங்களாம் மாதா மரியல்லையும் சரி இறையியல்லையும் சரி மிகப்பெரிய அறிஞர்கள். அவங்களாம் எழுதிட்டு போனதெல்லாம் சும்மா சாதாரணமான வார்த்தைகள், உணர்ந்து அனுபவித்து எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட அறிஞர்கள் எழுதிய ஒப்பற்ற செல்வம் தேவத்தாய். அந்த தேவத்தாயை நாம் அடைந்தால் கடவுளை அடையலாம். அந்த கடவுளை தேவ அன்னை வழியாகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ நாமும் அந்த தாயின் வழியாகத்தான் அந்த கடவுளை அடைய முடியும். அன்பாளர்களே, இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள். மாதாவின் தூதராக இருந்து இந்த மாதாவை பற்றி இந்த அரிய செய்திகளை எல்லாருக்கும் கொடுங்கள். இந்த புத்தகம் நீங்கள் எங்கே இருக்குது, இது எந்த புத்தகம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா இதிலேருந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த புத்தகம் மாதாவை பற்றி மிக அற்புதமான புத்தகம். மரியாயின் மகிமைகள் அப்படின்ற மிக 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 அருமையான புத்தகம்.
அதில் தான் இந்த கோட்ஸ்லாம் இருக்குது. புனிதர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தைகள்லாம் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க. மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி, கீழே நம்பர் போயிட்டுருக்கு. அங்கே நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஜிபேயில் பணம் போட்டு விட்டுங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.